ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி காலைல எப்போதும் போல் எழுந்து கோலம் போட்டு தெருவெல்லாம் பெருக்கி இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு காஃபி சாப்பிட்டு நாங்கள் வந்து டிஃபன் சாப்பிட்டு காயெல்லாம் ஒன்றும் இல்லாதனால மார்க்கெட்டு போய் காயெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தேன். காய் விலையெல்லாம் இப்போ ரொம்பவே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. முன்னெல்லாம் கிலோ 80 100ன்னு விற்றதா. இப்போ வந்து காய் விலை கொஞ்சம் கம்மியாக இருந்தனால ஒரு 8 காயை வாங்கிட்டு வந்துட்டேன். தக்காளி வந்து தனியாக இருந்தது, இது 2 கிலோ இதுன்னு சொல்லி 2 கிலோ 50 ரூபான்னு சொல்லி விற்றாங்கன்னு முன்னாடியே வாங்கிட்டேன். அதனால் தக்காளி வாங்கலை. மற்றபடி வெங்காயம், இந்த காய் எல்லாமே, இந்த காய் எல்லாமே அரை கிலோ 20 ரூபா தான், கிலோ 40 ரூபா தான். அதனால் சரின்ட்டு எல்லா காயிலையும் அரை கிலோ வாங்கிட்டோம். அப்புறம் அந்த வாழைக்காய் அதுமாரிலாம் கூரில் வச்சுருப்பாங்க, அதுமாரி வாங்கிப்போம். இப்போ வந்து 10 ரூபா தான் அந்த வாழைக்காய். சில டைம் வந்து 20 ரூபா கூட விற்கும். அப்புறம் முருங்காய் கூட 20 ரூபா 25 ரூபாலாம் விற்றுது. இப்போ வந்து பரவாயில்ல, 10 ரூபாய்க்கே கொடுத்தாங்க. அதனால் அதுமாரி காயே கொஞ்சம் நிறைய இருந்தனால வாங்கிட்டு, அப்புறம் கருவேப்பிலை மல்லியும் நடுவில் எங்கள் ஊரில் வந்து 20 ரூபாய்க்கெலாம் விற்றுது. 10 ரூபாய்க்கெலாம் முன்ன வாங்குவோம். இப்போ அதுமாரி விலை ஏறி இருந்தது. சரின்னு அதுவுமே வாங்கிட்டு வந்துட்டேன். இந்த இது வந்து நான் நேற்று காயெல்லாம் பறிச்சுட்டு வந்தேன். அது சும்மா வீடியோ எடுத்து உங்களுக்கு காட்டலாமேன்னு. நம்ம வீட்டில் காய்ச்ச காய் இது. கொல்லை பக்கம் வந்து நம்ம முருங்கை மரம்லாம் காட்டியிருக்கேன் பார்த்தீங்களா, எங்கள் வீட்டு தோட்டத்தில். அதில் வந்து எடுத்த அந்த காய். அப்புறம் அந்த கொய்யா மரத்துலேயே நிறைய காய் இப்போ ரொம்ப முன்ன மாதிரி இல்லை, இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு 8 காய் மாதிரி காய்க்குது. அதுமாரி சரி உங்கள்கிட்ட காமிக்கலாமேன்னு இது பறிச்சுட்டு வந்தேன். இந்த காய் சொன்ன பார்த்தீங்களா, முருங்கை மரத்தில் அந்த கீரை வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். நான் எப்போவுமே சாம்பார் இந்த மாதிரி கீரை கூட்டு வைக்கும்போது கண்டிப்பாக வந்து கொஞ்சம் அது, ஆனால் வந்து மரம் ரொம்ப பெருசாக இருக்காது, குட்டியாக தான் இருக்கும். அதனால் அந்த கீரை டேஸ்ட் நல்லாயிருக்குன்றதுனால நான் அடிக்கடி ஒரு 2 3 கொத்தாவது வீட்டில் சேர்த்து, அதாவது எது சமையலை செஞ்சாலும் சேர்த்துப்பேன். ரொம்பவே நல்லாயிருக்கும். ஆனால் அது அடிக்கடி பூச்சி வச்சிரும். அதை கொஞ்சம் ஒடிச்சு விடுறதுனால இப்போ தான் ரொம்ப நாள் கழித்து காய் வச்சிருக்கு. சரி, அந்த காய் காட்டலாமேன்னு சொல்லிட்டு தான் நான் அதை வந்து உங்களுக்கு வீடியோவில் காமிச்சிருக்கேன். இது வந்து அன்றைக்கி அதுதான், அந்த முருங்காய் போட்டு தான் இன்றைக்கி நான் சாம்பார் வச்சுட்டு பருப்பு ரசம் உருளைக்கிழங்கு. இன்றைக்கி மதிய சாப்பாடு இவ்வளோ தான், ரொம்ப சிம்பிளாக முடிச்சாச்சு. இன்னும் ஒரு வீடியோவில் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.